ராமச்சந்திர பிரபு சொல்றார், எந்த நேரத்துல எங்க அம்மாவுக்கு பக்கத்துல இருந்து நான் பார்த்துக்கணுமோ அந்த நேரத்துல எங்க அம்மாவை விட்டுட்டு கிளம்புறேன்னு. இது இதிகாச புராணங்கள்ல பாக்குறது இல்ல, ஒவ்வொருத்தருடைய அம்மாவும் அப்படிதான். 1000 அம்மா சேர்ந்து வந்தா எவ்வளவு அபிமானம் இருக்குமோ அவ்வளவு அபிமானமா நம்ம கிட்ட வேத மாதா. சத்தியத்திலேருந்து ஒரு பொழுதும் நழுவக்கூடாது, அஜாக்கிரதையா இருக்கவே கூடாது. ஏன் மிதபாஷின்னா நிறைய பேச ஆரம்பிச்சுட்டா பொய் கலந்துருமா. 12 ராத்திரி கம்ப்ளீட் ஆனா 1 வருஷம் கணக்காகும். ராமச்சந்திர பிரபு சொல்றார், எந்த நேரத்துல எங்க அம்மாவுக்கு பக்கத்துல இருந்து நான் பார்த்துக்கணுமோ அந்த நேரத்துல எங்க அம்மாவை விட்டுட்டு கிளம்புறேன்னு. நான் என்னை பார்க்காம உயிரை விட்டுடுவாளே எங்க அம்மான்னு அழறார். என் பிரிவு தாங்காமல் எங்க அம்மா கௌசல்ய உயிர் தரிக்க மாட்டாளே. அவ்வளவு அபிமானம் கௌசல்யக்கு. இது இதிகாச புராணங்கள்ல பார்க்கறது இல்ல, ஒவ்வொருத்தருடைய அம்மாவும் அப்படிதான். இந்த லோகத்தில் உள்ள அத்தனை அம்மாவும் அப்படிதான். அதான் ஆச்சாரியால் குபுத்ரோ ஜாயேத கொஜிதபி குமாதான் பவதி. கெட்ட அம்மா உலகத்திலேயே கிடையாது. ஒரு அம்மாவனுடைய அபிமானத்தை பார்த்தோமோன்னு மாத்திரு வாத்சல்யம். ஒரு அம்மாவுக்கு எவ்வளவு வாத்சல்யம். ஒரு அம்மாவுக்கு குழந்தைகிட்ட உள்ள ஒரு வாத்சல்யத்தை நம்ம பார்க்கிறோம். ஆச்சாரியார் சொல்றார், இது மாதிரி 1000 அம்மாவனுடைய கருணை சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஒரு அம்மா இல்லை, 1000 அப்பா, 1000 அம்மா, இவாளுடைய கருணை ஒன்று சேர்ந்தா அது எதுவோ அதுதான் வேதமாதா அப்படிங்கிறது சாஸ்திரம். மாத்ரு பித்ரு சஹசிரேபியோ ஹிதைஷினி ஸ்ருதி. ஒரு அம்மாவனுடைய அபிமானத்தை பார்த்தியே, 1000 அம்மா சேர்ந்து வந்தா எவ்வளவு அபிமானம் இருக்குமோ அவ்வளவு அபிமானமா நம்ம கிட்ட வேத மாதாக்கு. அதனாலதான் இவ்வளவு விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்றா வேத மாதா. சத்யம்பதா தர்மஞ்சரா ஸ்வாத்யாயான்மா பிரமதா. எவ்வளவு விஷயங்கள் உபதேசம். சத்யான்ன பிரமதிதவ்யம். சத்தியத்திலேருந்து பிரமாதம்ங்கிறது என்னன்னா அசட்டை, அஜாக்கிரதை. அஜாக்கிரதையா தோணினத்தை பேசுறது, அசட்டையா இருக்கிறது, அதுக்கு தான் பிரமாதம்னு பேர். அது இப்போ என்ன ஆச்சுன்னா, பாயசம் எப்படி இருக்குன்னா பிரமாதமா இருக்கு சார் இருக்கிறான், பஜனை எப்படி இருக்குன்னா பிரமாதமா இருக்குன்னா. இந்த தமிழ் பிரமாதத்துக்கும் சமஸ்கிருத பிரமாதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பிரமாதம்னா அனவதானதா. சத்தியத்திலேருந்து ஒரு பொழுதும் நழுவக்கூடாது, அஜாக்கிரதையா இருக்கவே கூடாது. அதனாலதான் சூரிய வம்சத்து ராஜாக்கள்லாம் ஜாஸ்தி பேசவே மாட்டாளாம். இப்ப நாம எல்லாம் வளவளவலன்னு பேசுறோம் பாருங்க, சூரிய வம்சத்து ராஜாக்கள் பேசவே மாட்டாளாம். காளிதாசன் சொல்றான், ஏன் பேச மாட்டாள் அப்படின்னா, பேச தெரியாமல் இல்லை. சத்யாய மிதபாஷினாம். மிதபாஷி. ஏன் மிதபாஷின்னா நிறைய பேச ஆரம்பிச்சுட்டா பொய் கலந்துருமா. பிரபாகமா மணிக்கணக்கா பேசுறாங்க, வாயில வந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவான், பொய் கலந்துரும். பொய் கலந்துர போறதேங்கிற கவலையினால பயத்தினால குறைச்சலா பேசுவாளாம். சத்யாய மிதபாஷினா. சத்யான்ன பிரம. அதுல இது நமக்கு உபனிஷத்து வேத மாதா என்ன சொல்றான்னா, எப்பொழுதும் உண்மையே பேசு, பொய் தப்பித்தவரி கூட சொல்லக்கூடாது. தர்மான் பிரமதிதௌ. சத்தியத்திலேருந்து மீளக்கூடாது. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். தர்மபுத்திரர் வனவாசத்துக்கு காட்டுக்கு வந்த உடனே ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டா. என்ன கான்ஃபரன்ஸ்? 12 வருஷம் அஜ்ஞாதவாசம், 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், 13 வருஷம். இதை எப்படி மேனேஜ் பண்றது? அது மாதிரி அவாவா யோஜனை பண்ணுவாளுன்னு. அப்ப ஒரு யோஜனை தோணுது. பகவான் உள்பட இருக்கார், ரிஷிகளே சொல்றா. என்ன யோஜனை அப்படின்னா,
சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, ஒரு வருஷத்தை 2 மாசமா கணக்கு எடுத்திருக்கு. சம்பத்சரமே தத்விரதஞ்சரேத் துவா மாசௌ. ஒரு வருஷம் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயத்தை 2 மாசத்துல பண்ணு. அப்ப ஒரு வருஷத்துக்கு 2 மாசம் அப்படின்னா என்னாச்சு, 13 வருஷத்துக்கு 26 மாசம். 2 வருஷமும் 2 மாசமும் மாத்திரம் காட்டில் இருந்துட்டு திரும்பி போயிடுவோம். என்ன வேதமே பிரமாணம். ஒரு வருஷத்தை 2 மாசமா சுருக்கி இருக்கு. அதுக்குள்ள இன்னொருத்தர் சொன்னா அது கூட ரொம்ப ஜாஸ்தி. சம்பத்சர பிரதிமாவை துவாதச ராத்திரையான்னு 12 ராத்திரியா சொல்லியிருக்கு. ஒரு வருஷத்தை 12 ராத்திரி கம்ப்ளீட் ஆனா ஒரு வருஷம் கணக்காகும். பொதுவாக தர்மசாஸ்திரங்களில் நமக்கு அவசியம் வருஷம் முழுக்க பண்ண வேண்டிய தர்மங்களை பண்ணாமல் நாம் இருந்துட்டோம்னா இந்த 12 நாளை தொடர்ந்து பண்ணினா ஒரு வருஷம் பண்ணின பலன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.